அதிகாரம் 23. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரமில்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்கப் பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்கச் செய்யாரோ? பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமமானவர்கள். அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பாயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்திலே தானே அக்கினியினால் முற்றும் சுட்டெரிக்கப்படும் என்றான். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன: தக்கமோனியின் குமாரனாகிய யோசேபாசபெத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏஸ்னி ஊரானானவன். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதாவின் மகன் எலெயாசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோட இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாய் இருந்தான். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளு மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். சிறு பயிறு நிறைந்த வயல் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவருக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவீதிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனும் செருயாவின் குமாரனுமான அபிசாய் என்பவன் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேர்களில் பேர் பெற்றவனானான். இந்த 3 பேர்களில் அவன் மேன்மை உள்ளவனாய் இருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சையேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கிப் போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான்.
அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் அவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பெயர் பெற்றவனாய் இருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. இவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். யோவாபின் தம்பி ஆசகேல் மற்ற 30 பேரில் ஒருவன். அவர்கள் யாரெனில், பெத்லெகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான், ஆரோதியனாகிய சம்மா, ஆரோதியனாகிய எலிக்கா, பல்தியனாகிய ஏலஸ், இக்கேசின் குமாரனாகிய ஈரா என்னும் தெக்கோவியன், ஆனதோத்தியனாகிய அபியேசர், ஊசாத்தியனாகிய மெபுன்னாயி, அகோனியனாகிய சல்மோன், நெத்தோபாத்தியனாகிய மகராயி, பானாவின் குமாரனாகிய ஏலேப் என்னும் நெத்தோபாத்தியன், பென்யமின் புத்திரரின் கிபியா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தோனியனாகிய பெனாயா, காகாஸ் நீரோடைகளின் தேசத்தானாகிய ஈத்தாயி, அர்பாத்தியனாகிய அபி அல்பொன், பர்மியனாகிய அஸ்மாவேத், சால்போனியனாகிய எலியூபா, யாசேனின் குமாரரில் யோனத்தான் என்பவன், ஆராரியனாகிய சம்மா, சாராரின் குமாரனாகிய அகியாம் என்னும் ஆராரியன், மாகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயிம் மகன் எலிப்பெலேத், கீலோனியனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன், கர்மேலியனாகிய எஸ்ராயி, அர்பியனாகிய பாராயி, சோபா ஊரானாகிய நாத்தானின் குமாரன் ஈகால், காதியனாகிய பானி, அம்மோனியனாகிய சேலேக், செரியாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நகராய், இத்ரியனாகிய ஈரா, இத்ரியனாகிய காரேப், ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே. ஆக 37 பேர்.